இந்த வீடியோவில் வேரியபிள் ஸ்கோப் பைத்தானில் எப்படி அப்படின்னு பார்ப்போம். வேரியபிள் ஸ்கோப் அப்படின்னா ஸ்கோப்புனாலே விசிபிலிட்டின்னு அர்த்தம். ஒவ்வொரு வேரியபிளும் ஒரு ஃபங்க்ஷனுக்குள்ளே எப்படியெல்லாம் ஒர்க் ஆகுது அப்படின்னு பார்ப்போம். நியூ ஃபைலை ஓப்பன் பண்ணிக்கிடுவோம். ஓப்பன் பண்ணிவிட்டு இப்போ நான் என்னுடைய ஃபங்க்ஷனுக்கு பேர் print நம்பர்ஸ்னு பேர் வச்சுக்கிறேன். ஃபங்க்ஷனுடைய பேர் print நம்பர்ஸ். இப்போ இதுக்குள்ளே வந்துட்டு இந்த ஃபங்க்ஷன் என்ன வேலை பார்க்கணும் அப்படின்னு இங்கே எழுதுறேன். ஒரு வேரியபிளை நான் அசைன் பண்ணிக்கிறேன். இந்த வேரியபிளுக்கு பேர் எக்ஸ்ன்னு வச்சு ஒரு வேல்யூ நானாக வச்சுருக்கேன். இப்போ இந்த வேல்யூவை நான் பிரிண்ட் பண்ணேன். பிரிண்டில் போயிட்டு இந்த வேல்யூவை இங்கே பிரிண்ட் பண்ணுறேன். ஃபங்க்ஷனை கால் பண்ணி விட்டுறேன். இதுதான் என் ஃபங்க்ஷன் பண்ண வேண்டிய வேலை. என்ன பண்ணணும்னா உள்ளே இருக்கிற நம்பரை பிரிண்ட் பண்ண. இப்போ நான் அந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே வேரியபிள் டிக்ளேர் பண்ணியிருக்கேன்ல, இந்த வேரியபிள் தான் லோக்கல் வேரியபிள்னு சொல்கிறேன். இப்போ இந்த ப்ரோக்ராமை சேவ் பண்ணிவிட்டு ரன் பண்ணுவோம். சேவ் பண்ணியாச்சு, ரன் பண்ணுவோம். இப்போ ஆன்சர் பாருங்கள், 97 எனக்கு பிரிண்ட் ஆயிடுச்சு. இப்போ இதை நான் இங்கே வேரியபிளை மட்டும் அசைன் பண்ணிடுறேன். அசைன் பண்ணிவிட்டு ஃபங்க்ஷனை கால் பண்ணி விட்டுட்டேன். இதுதான் லோக்கல் வேரியபிள். இந்த ஃபங்க்ஷனுக்கு உள்ள ஒரு வேரியபிளை டிக்ளேர் பண்ணால் அது லோக்கல் வேரியபிள். இப்போ அந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணதுக்கு அப்புறமா நான் அந்த வேரியபிளை பிரிண்ட் பண்ண ட்ரை பண்ணுறேன். இப்போ என்ன வருதுன்னு பார்ப்போம். எரர் வரும். எக்ஸ் இஸ் நாட் டிஃபைன்டுன்னு வருது. ஏன்னா வேரியபிள், இது என்ன வேரியபிள்னு சொன்னோம், இது ஒரு லோக்கல் வேரியபிள். அப்படின்னா வித்தின் த ஃபங்க்ஷனுக்குள்ளே மட்டும்தான் அதால் ஒர்க் ஆக முடியும். ஃபங்க்ஷனை விட்டு ஃபங்க்ஷனுக்கு உள்ளே டிக்ளேர் பண்ணிட்டு அதை வெளியில் நீங்கள் ஆக்சஸ் பண்ண ட்ரை பண்ணும்பொழுது எரர் வரும். இதுதான் லோக்கல் ஸ்கோப்புக்கு எக்ஸாம்பிளாக. இப்போ நம்ம இதே குளோபலுக்கு ஒன்று பார்க்கலாம். மேலே ஒரு வேல்யூவை வச்சுக்கலாம். அதாவது ஃபங்க்ஷனை டிஃபைன் பண்ணுறதுக்கு முன்னாடியே ஒரு வேல்யூவை வச்சுக்கணும். இந்த இடத்துல 67 வச்சுருக்கோம். இப்போ இந்த இடத்துல இந்த வேரியபிள் இங்கனுக்குள்ளே வந்துட்டு ஒரு பிரிண்ட் எக்ஸ்ன்னு கொடுப்போம். பிரிண்ட் எக்ஸ் அப்படின்னு கொடுப்போம். இதை நான் கமெண்ட் பண்ணிடுறேன். எனக்கு இப்போதைக்கு இந்த லோக்கல் பற்றி நான் தேவைப்படலை. ஸோ அதை கமெண்ட் பண்ணிக்கிறேன். இந்த லைனையும் கமெண்ட் பண்ணிடுறேன். இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன், 67 ஒரு குளோபலாக டிக்ளேர் பண்ணியிருக்கேன். குளோபலான அப்படின்னா ஃபங்க்ஷனுக்கு வெளியில் ஒரு வேரியபிளை டிக்ளேர் பண்ணியிருக்கேன். இப்போ ரன் பண்ணி பார்க்குறேன். எனக்கு என்ன ஆன்சர் வருது, 67 வருது. அப்போ குளோபலாக நீங்கள் டிக்ளேர் பண்ணக்கூடிய வேரியபிளை எனிவேர் இந்த ப்ரோக்ராம் ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். எங்கனாலும் ஆக்சஸ் பண்ணலாம். நான் வெளியில் டிக்ளேர் பண்ணிவிட்டு ஃபங்க்ஷனுக்கு உள்ளே பிரிண்ட் பண்ண சொன்னேன். அப்படின்னாலும் எனக்கு பிரிண்ட் ஆகுது. ஆனால் லோக்கல் ஸ்கோப்புக்கு அப்படி பிரிண்ட் ஆகலை, எரர் வந்துச்சு. ஸோ குளோபல்னால் என்ன பண்ண முடியும், எங்கேனாலும் இந்த ப்ரோக்ராம்குள்ளே இந்த வேரியபிளை எங்கேனாலும் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஃபங்க்ஷனுக்கு வெளியிலையோ இல்லை ஃபங்க்ஷனுக்கு உள்ளேயோ எங்கேனாலும் நான் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் என்ன பண்ணுறேன், உள்ளேயே நான் பிரிண்ட் பண்ணுறேன். வெளியில் ஃபங்க்ஷனை கால் பண்ணதுக்கப்புறம் வெளியிலையும் பிரிண்ட் பண்ணுறேன். இப்போ என்ன ஆன்சர் வருதுன்னு பாருங்கள். 2 தடவையே எனக்கு பிரிண்ட் ஆயிடுச்சு. இது ஃபங்க்ஷனுக்கு உள்ளே பிரிண்ட் பண்ணது, இது ஃபங்க்ஷனுக்கு வெளியில் பிரிண்ட் பண்ணது. ரெண்டுமே எனக்கு பிரிண்ட் ஆயிடுச்சு. ஸோ இதுதான் குளோபல் வேரியபிள்னு சொல்கிறேன். குளோபல் வேரியபிள் கேன் பி ஆக்சஸ்ட் எனிவேர் இன் த ப்ரோக்ராம்.